அமெரிக்க கண்டத்தின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள நிகரகுவா இயற்கை வளங்கள், வரலாற்று பின்னணி மற்றும் அரசியல் பரபரப்பால் உலக நாடுகளின் கவனத்தை தொடர்ந்து ஈர்த்து வரும் நாடு. ஒரு காலத்தில் புரட்சிகர அரசியலுக்காக அறியப்பட்ட நிகரகுவா தற்போது ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் ஆட்சி முறை தொடர்பான சர்ச்சைகளால் மீண்டும் சர்வதேச அளவில் பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் நிகரகுவாவில் இனி தேர்தல் நடத்தப்படாது என்று அதிபர் டேனியல் ஓர்டேகா அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சுமார் 70 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நிகரகுவாவின் அதிபராக 2007ஆம் ஆண்டு டேனியல் ஓர்டேகா மீண்டும் பதவியேற்றார். அதன் பின்னர் அரசியல் அமைப்பில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்த அவர் நீதித்துறை, தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட முக்கிய அமைப்புகள் மீது தனது செல்வாக்கை அதிகரித்ததாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. தற்போது அவரது மனைவி ரொசாரியோ முரில்லோ இணை அதிபராக செயல்பட்டு வரும் நிலையில் நாட்டின் முக்கிய அதிகார அமைப்புகள் அனைத்தும் ஓர்டேகா குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. 2018ஆம் ஆண்டு அரசுக்கு எதிராக வெடித்த போராட்டங்களின் போது நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர், ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். அதன் பிறகு எதிர்க்கட்சிகள், மனித உரிமை அமைப்புகள், ஊடகங்கள் என பல அமைப்புகள் மீது அரசின் நடவடிக்கைகள் தீவிரமடைந்ததாக ஐநா மற்றும் மனித உரிமை அமைப்புகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலிலும் ஓர்டேகாவுக்கு எதிராக போட்டியிட இருந்த முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டதால் மீண்டும் ஓர்டேகா அதிபராக பதவியேற்றார். இந்த சூழலில் சாண்டினிஸ்டா புரட்சியின் 47வது ஆண்டு விழாவில் பேசிய டேனியல் ஓர்டேகா எதிர்க்கட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பை வழங்கும் வகையில் நிகரகுவாவில் இனி தேர்தல் நடத்தப்படாது என்று அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்புக்கு எதிர்க்கட்சிகள், மனித உரிமை அமைப்புகள் மற்றும் பல சர்வதேச நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது நிகரகுவாவை ஜனநாயக நாட்டிலிருந்து ஒரே கட்சி, குடும்ப ஆதிக்கம் கொண்ட சர்வாதிகார ஆட்சியாக மாற்றும் முயற்சி என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மறுபுறம் அமெரிக்காவின் ஆதரவுடன் செயல்படும் எதிர்க்கட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஓர்டேகா விளக்கம் அளித்துள்ளார். ஜனநாயகத்தின் அடிப்படை அடையாளமாக கருதப்படும் தேர்தல் முறையையே முடிவுக்கு கொண்டு வருவதாக அதிபர் நேரடியாக அறிவித்திருப்பது நிகரகுவாவின் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகின்றது.